தேர்தலை புறக்கணித்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுகவுடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பு செஞ்சது. இப்ப மறுபடியும் ஏன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பு செய்யறாங்க? அப்ப எடப்பாடி பழனிசாமி பயந்து விட்டாரா? அதாவது மறுபடியும் நின்று தோல்வியை தழுவி விடுவோம், அதன் காரணமாக வேண்டாம், நம்மளுக்கு மிகவும் கெட்ட பேர் என்பது வந்துவிடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன்னா அங்க ஜனநாயக முறைப்படி தேர்தல் என்பது நடக்காது. அதாவது ஆளும் கட்சி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் இடைத்தேர்தல் என்பது வந்தால் 190% ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த முறை ஈரோடு இடைத்தேர்தலிலே தமிழக மக்களுக்கு குக்கர் என்பது கொடுக்கப்பட்டது, அதே போல கொலுசு என்பது அந்த பகுதி மக்களுக்கு கொலுசு, மற்ற பணம் என்பதும் கொடுக்கப்பட்டது. ஆட்டு மந்தைகளைப் போல தனித்தனி கொட்டகைகளே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்பது அடைத்து வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல்லாம் அதிமுகவின் சார்பாக வெளியே கொண்டு வரப்பட்டது. ஆனால் மீடியாக்கள் ஆளும் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிமுக ஏதேனும் ஒரு சிறு தவறு செய்தால் அதை மிகப்பெரிய பிம்பமாக ஊதி பெருசாக்குவாங்களே தவிர திமுகவை பற்றியோ திமுகவுடைய தவறுகளை பற்றியோ மீடியாக்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப சமீபத்தில் உதயநிதி துணை முதலமைச்சர் எப்ப ஆவார் செய்தியாளர்கள் தான் அதிகமாக பேசிக்கொண்டதாங்களே தவிர மக்கள் யாருமே பேசல. அதாவது ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த மிகப்பெரிய அளவில் ஊதி பெருசாக்குவது செய்தியாளர்கள் மட்டும்தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது ஜனநாயக முறைப்படி நடக்கப் போவது கிடையாது. போட்டியிட்டாலுமே நாம் தோல்விதான் தழுவ போயிடும். ஏன்னா அங்க பணம் என்பது அதிக அளவிலே பார்த்தீங்கன்னா திமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டுவிடும். அதிமுகவும் பணம் என்பது கொடுத்தாலுமே அங்கே மக்களை திசை திருப்பி விடுவார்கள் திமுகவினர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறது அதிமுக. அதற்குரிய அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக வெளியிட்டு விட்டார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி எவ்வழியில் செல்கிறாரோ அவ்வழியில் தான் நானும் செல்வேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா, அதாவது தேமுதிகவும் அந்த வழியிலே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பு செஞ்சிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.